உர போட்டுறேன். இந்நேரம் என் மகனுக்கும் நியூஸ் போயிருக்கும். காத்தா வந்துட்டு இருப்பாண்டி. என்னடா ஏன்டா இப்படி ஓடி வர? அந்த டாமி நாய் இல்லம்மா, பொற போடலன்னு விரட்டுதுமா. என்னன்னு ரவுடிய நீ விரட்டுவேன்னு பார்த்தா நாய் ஒன்ன விரட்டுது. நான் ஏன் ரவுடிய விரட்டணும்? உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? செலக்ஷன் ஓட்டப்பந்தயத்துல நான் தானமா லாஸ்டா ஓடி வந்தேன். அதுக்கு என்ன? நீளம் தாண்டல, உயரம் தாண்டல, கயறு ஏறும் போதே அறுந்து போச்சு. அப்புறம் ஹைட்டும் கம்மி, வெயிட்டும் கம்மி. மார்பு விரிஞ்ச நிலையில 86 சென்டிமீட்டர், விரியாத நிலையில 81 சென்டிமீட்டர். எனக்கு விரிஞ்ச நிலையிலே 70 சென்டிமீட்டர் தானமா இருக்கு. என்ன போய் எப்படிமா அவங்க செலக்ட் பண்ணாங்க? அப்புறம் ஏஜ் வேற எஜ்ல இருக்கு. சிம்பத்தி கோட்டாவுல உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னது சிம்பத்தி கோட்டாவா? அப்பா ஆன் டியூட்டில ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார்ல, அதான் கருணை அடிப்படையில உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் சிம்பத்தி கோட்டா. வாயிலே டியூன் போட்டுட்டு இருக்கற. நிப்பாட்றான்ற. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டது மம்மி. ஸ்கூலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, லீவ் எல்லாம் போடக்கூடாது. அம்மா அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுறேம்மா. லீவ் போடுறியா? நீ இன்னும் டியூட்டிலேயே சேரலடா. மம்மி ஜோலம் வர மாதிரி இருக்கு மம்மி. பாருங்க இரும்பல் கூட வருது. ஏன் பேதி வரல? இந்த புழுகெல்லாம் எங்கிட்ட வேண்டாம், மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா பேசாம நான் வாத்தியார் வேலைக்கு போயிடுறேம்மா. போலீஸ் வேலையில நேர்மையா இருந்தா ரவுடியும் அரசியல்வாதியும் அடிப்பாங்க, நேர்மையா இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்டே அடிக்கும். இது கத்தி மேல கதக்களி ஆடுற மாதிரிமா. ப்ளீஸ்மா, லீவ் மீமா. டேய், நீ இப்ப கிளம்பல, நான் உன்னை அடிப்பேன். அழுகாத தங்கம், நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனீனா அப்பா மிலிட்டரியில இருந்து வரும்போது உனக்கு ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வர சொல்லுவேன். வேணாம் எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட கொஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன விட ஓவர் அழுகுற? எனக்கே போட்டியா? இல்ல 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 இல்ல. சி வாய் மூடு. ஏய் எங்க போற? எங்கடா போற? போலீஸ் வேலைக்கு. போலீஸ் வேலைக்கு போற? பொம்பளை மாதிரி அழுகுற? எந்த பொம்பளடா இப்பெல்லாம் அழுகுறா? கணத்தரா. சரி இப்ப எப்படி இருக்கும் முகர? நல்லா இருக்கு. பேசாம போ. சரிங்க சார். வணக்கம் சார். எவன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டாலும் வணக்கம் வச்சிருவாங்க போல இருக்கு. பகல்லையே போலீஸ் ஸ்டேஷன் பேய் பங்களா மாதிரி தெரியுதே. முனீஸ்வரா என்ன காப்பாத்து. ஐயோ அம்மா. மட்டன் ஏண்டி வேகலன்னு கேட்டேன். மண்டைய பொளந்துட்டா சரியா பொண்டாட்டி. லேட் மிஷன் மாதிரி ஆடுறாரு. என்னையா இது? மண்டையில மெடல் குத்திட்டு வந்திருக்க? வாய் ஆஸ்பத்திரிக்கு. வாங்க போலாம். சுஜாதா, அந்த பீரோ புல்லிங் பார்ட்டிய பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்குனியா? இல்லக்கா, அவன ஐஸ் கட்டி மேல அம்மனமா படுக்க வச்சிருக்கேன். அம்மனமாவா? வல்கர் லேடிஸ் ட்ரீட்மென்ட். இவன் நம்ம பக்கத்து வீட்டு கிராக்கி. நம்மளே டம்மினா இவன் டம்மியா டம்மி. ஹாய் என்னது? ஆர்கெஸ்ட்ரா பார்த்தா தான் லத்திய தூக்கணும். சும்மா சும்மா தூக்குனேன்னு வைய நஞ்சிரும். ஃபாலோமியா. சந்தோஷமா வாழ போற வீடா இருந்தா வலது கால வச்சு போலாம். உள்ள என்னென்ன இடைஞ்சல்கள் காத்துக்கிட்டு இருக்கோ இடது கால. செயினா இருக்கிறது, பணத்துக்காக வயசானவங்க கழுத்த இருக்கிறது, இதெல்லாம் நீங்க தானே பண்றீங்க? சொல்லுடா, சொல்லு. இதெல்லாம் முட்டி முட்டி பேட்டாதா? ஏய் சொல்லுடா. நீ இவ்வளவு பெருசா இருக்கான், பட்டணம் மாட்டுறதுக்கே 10 பேர் வேணும் போல இருக்கு. அடிச்ச அடிக்கு உண்மை வரும்னு பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டானுங்க. யோ 402 செல்ல தண்ணி ஊத்தியா?
சுரேஷ் சார் தண்ணிய உள்ள ஊத்தாதீங்க, அந்த நிக்குது பாருங்க, அது தலையில ஊத்துங்க. டேம திறந்து விட்டு இருக்குது நாத்தம். சாரி மேடம், சொல்லாம வந்துருச்சு. சொல்லிட்டு வர்றதுக்கு அது என்ன அவுராமையில? சாரி சார், சின்ன வயசுல கணக்கு வாத்தியார் அடிக்கும் போது ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் நிறுத்த முடியல. காருவா பையன் உச்சா போயிட்டு லாஜிக்கு எப்படி மேட்ச் பண்றான் பாரு. இல்ல மேடம், முன்னாடி எல்லாம் யாராவது என்ன அடிச்சா மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப யார் அடிச்சாலும் அனௌன்ஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பண்ணாத பிராக்டிஸ் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, யோகா வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு. நீ பாட்டு சின்ன பசங்க மாதிரி உனக்கு போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. போய் பின்னாடி கழுவிட்டு வா. சார், போய் பின்னாடி கழுவிட்டு வா. இல்ல சார், முன்னாடி தானே போனேன், பின்னாடி எதுக்கு கழுவணும்? ச்சீ, போ. மாமனார் அடிச்சு விரட்டிய என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? அது பெரிய கதை. மேடம் மேடம், ஆஃப் மினிட்ல இருக்கேன், டோன்ட் கம். அவசரத்துக்கு வந்தா அவுத்து போட்டு உக்காந்துருக்குது, இத வேற உத்து பாத்துட்டு இருக்கேன். வா போங்க, பாத்துக்கிட்டே நிக்காதீங்க, போங்க. பக்கெட்டு தான் நமக்கு இப்ப பக்க பலமா இருக்கு. நீதான் ராமையா பையனா? ஆமா சார். வெரி குட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன சார் இப்படி பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ராவா சரக்கு அடிக்கிறீங்க? நீ விட்டு ஸ்டேஷன்ல ராவா ஒண்ணு கடிக்கலாம், நான் ராவா தண்ணி அடிக்க கூடாதா? நீ உச்சா வேறு தானே, தான் இன்ஸ்பெக்டர் வந்து டியூட்டியில போய் ஜாயின் பண்ணு. மே கம் இன் சார். வாயா, மார்னிங் சார். நீ வச்சுக்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஆமா சார். அங்க வை. என்னாலதான் முடியல சார். அழுத்தியா? மெல்ல, பாடி அதிருது இல்ல. இவரை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. அவரு ஏற்கனவே ஆயிட்டாரு சார். நோ சார், டியூட்டி டிக்னிட்டி அண்ட் கண்ட்ரோல் சார். டு ஆர் டை சார். டை ஹார்ட் பார்ட் 2 சார். வாட்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்றாரு. ஆமா சார், செய் அல்லது செத்து மடி சார். மடி சாரா? ஏகவல்லி சார். இவனை கூட்டி போயில்ல என்ன சாகடிச்சிருவான். 100 ஏக்கரா வளைச்சு போட்டிருக்கல, 10 ஏக்கராவை என் பேர்ல எழுதி வை. இவர் வீரவாணி எஸ்ஐ இந்த ஸ்டேஷன்லயே கிரிமினல் கேஸ் எல்லாம் பாக்குறவருன்னு சொல்ல வந்தேன். இது புதுசா சேர்ந்திருக்கிற பீஸ் பேர் வேலு சாமி. பேக் நிறுத்தி சல்யூட் அடி டேய், சார். ஸ்டேஷன்ல இருக்க துப்பாக்கி தொடச்சு பாத்ரூம் எல்லாம் கழுவி விடணும், வெளில இருக்க பைக் எல்லாம் தொடச்சு ஓகே வைக்கணும். சார். போ போ. என்ன அவரு பாத்ரூம் கழுவு சொல்றாரு, நீ சரி சார் சரி சார் மண்டை மண்டை ஆட்டா அதை செய்வா. இவரு சுரேஷ் சார், உனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல சார். யோ, போய் டியூட்டி பாரு. வாயா அந்த பக்கம் போலாம். Why this colaveri colaverity? Papam 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 parama. இது ஆறுமுகம். என்ன பீஸ் புதுசா இருக்கு? பயப்படுறதுல நம்மள பீட் பண்ணிடுவான் போல இருக்கு. எக்ஸாக்ட்லி சார். நம்மளுக்கு அவார்டு கண்டிப்பா ஆமா கிடைக்கும். சார். தொடக்க சொல்லிருப்பாங்களே. ஆமா சார். ஏகா என்னங்கற? மில்டிக்கு போன உன் புருஷன் வரவே இல்ல, ஊட்டிக்கு போன என் பொண்டாட்டி வரவே மாட்டா. நம்மள பார்த்து கடவுள் ஏதோ பிளான் பண்றாருல. மண்டைய 2 வருஷமா ஒன் சைடு லவ். சொட்டா விட்டா ரொம்ப வழுக்கும். வா அந்த பக்கம் போலாம். ஏகா ஏகா. முனீஸ்வரா, பேங்க் திருடனை பிடிச்சிட்டு வா, தீவிரவாதியை பிடிச்சிட்டு வா, ரவுடியை பிடிச்சிட்டு வான்னு சொல்ல விடாம துப்பாக்கியத்தோட கக்கூச கழுவு பாத்ரூம் பேருக்குன்னு சொல்ல வச்சிட்டியே. உன் கருணையே கருணை முனீஸ்வரா. அம்மா. டேய் வேலு, வந்துட்டியா? ஓ, வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? சொல்லுடா, வேலை எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. பிடிக்கலன்னா மட்டும் வேலைக்கு போகணும்னு சொல்ல போறியா? போமா, போய் டீ எடுத்துட்டு வா. சும்மா கொண்டு வரேன். கடுப்புகளை கிளப்பி. நாளைக்கு வேலைக்கு போவானான்னு தெரியலையே. மே கம் இன். ஐயோ, இந்த குட்டி சத்தையா உள்ள வருதுன்னு தெரியலையே. ஹாய் அங்கிள். ஹாய் ஹாய். ஏய் வாடா கணேஷ், இந்தப்பா. ஹாய் பாட்டி. பாட்டி பாட்டி, அங்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ல சிங்கப்படம் சூர்யா மாதிரியா இருக்காது பாட்டி. அப்படிங்கிற? சிங்கம் சிங்கம் he's but a சிங்கம். ஆமா. டீ சாப்பிடுறியா செல்லம்? வேணாம், ஹார்லிக்ஸ் கொடுங்க பாட்டி. இத கொண்டு வரேன். ஏண்டா டேய், சிங்கப்படம் சூர்யான்னா அப்படியே இழுக்கிற. அல்ல இல்லன்னு சொல்ல மாட்டியா? மூஞ்சியும் மகரையும் பாரு, பஃபனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்ட மாதிரி அப்படியே போட்டேனா. இந்தாங்க சார் உங்க ஹார்லிக்ஸ். பாட்டி
பாட்டி பாட்டி அங்கிள் பைக்ல வரும்போது வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரியே இருந்தாங்க பாட்டி. அப்படியா சொல்ற? அட, ஆமாடா, correct. மூக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்து கலர் கொஞ்சம் தூக்கலா இருந்தா கமலேதான் இல்லடா. பாட்டி ஒரு பிஸ்கெட் இருந்தா கொடுங்க பாட்டி. கொண்டு வரேன்டா செல்லம், உனக்கு இல்லாததா? அவன் தனியா என்ன அம்மா ஏண்டா முட்டை பஜ்ஜி முக்கா, நீ கருப்பு கமலா போட்டானா? காலையில வேலைக்கு போகும்போது ஓன ஒப்பாரி வைக்கிற, ஸ்டேஷன்ல ஒண்ணு கடிக்கிற. சி ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உன் வயசுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசுற. இப்படி அதிகமா பேசினா சின்ன வயசுல வழுக்க விழுந்துருட்டா, வழுக்க விழுந்து. வேலு, தங்கச்சிங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்கடி. சொல்லுடி, நீயே சொல்லு. என்னன்னு சொல்லுங்க. இல்லன்னு உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, அப்படியே கல்யாணம் பண்ணலான்னு. எது கல்யாணம்? முதல்ல இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிட்டு இதுங்க ரெண்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு உன் பேர்ல 10 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். அப்ப ஸ்ட்ரெயிட்டா 60 கல்யாணம் தான். அம்மா பின்ன என்னடா, வயசுல கல்யாணம் பண்ணணும். இல்லனா உனக்கு பொண்ணு பார்க்க முடியாது, பொம்பளைய தான் பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா முடியாது. வாங்க போலாம். டூட்டி டைம் ஆயிடுச்சு. நில்லுடா. என்னம்மா? சார், வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு, அவசரமா போனோம், கொஞ்சம் டோ பண்ண முடியுமா? என்னது டோப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்ன டோ பண்ண தெரியாதா? அம்மா பாத்து தள்ளுமா. ஹலோ பாத்து தள்ளுமாங்கற. அட ஸ்லோ ஸ்லோ. பேசாம வாங்க சார். டோ தான் பண்ண தெரியல, சும்மா வண்டியில உட்கார்ந்து பேலன்ஸ் கூடவா பண்ண முடியாது? போலீஸா இருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? இவ்வளவு பேசுறியே, கிளம்பும் பொழுது வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டியா? மறந்துட்டேன் சார். நீங்க எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார்? எது? நீங்க எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு கேட்டேன். ஏமா எந்த இன்ஸ்பெக்டர் டிவி சாம்பல போறாரு? கான்ஸ்டபிள். ஆனா கூடிய சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன். பார்த்தா அதுக்கான அறிகுறியே தெரியலையே. அறிகுறி எல்லாம் அம்சமா தான் இருக்கு. ஆமா உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். கல்யாணி. என்ன பேரை வச்சிருக்காரு? உங்க அப்பா என்ன ஒயின் ஷாப்ல வேலை செய்யறாரா? இல்ல. உங்க பேர் என்ன? ராவேலு. என்ன சாமி பேரை வச்சிருக்கீங்க? உங்க அப்பா என்ன கோயில்ல மணி அடிக்கிறாரா? என்ன சொன்னாலும் அடப்பு கட்டாளே. அக்கா, அங்க பாரு, அண்ணன் ஒரு பொண்ணு தள்ளிட்டு போகுது, வீட்டுக்கு வரட்டும். சரி, கோழி பண்ணையில நீ வேலை பாக்குற? ஹலோ, ஓனரே நான் தான். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். வா. போன் அடிச்சதுன்னா ஏதாவது கம்ப்ளைண்டா இருந்தா நோட் பண்ணி வை. பேந்த முழிச்சுக்கிட்டு என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்காத. என்ன வேலையை பாரியா? உன்னை எல்லாம் வச்சு மாரடிக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபைல் எடு. இந்தாங்க மேடம். ஹலோ ஹலோ சார், நான் மாதவரம் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க. இங்க பெரிய கலவரம் நடக்குது சார். கலவரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு? 2 பேரை குத்திட்டாங்க, 4 பேரை வெட்டிட்டாங்க, 10 கடையை கொளுத்திட்டாங்க, 3 பொண்ணை ரேப் கூட பண்ணிட்டாங்க சார். ராங் நம்பர். சாவு கிராக்கி போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேச. சார், இது உடுப்பி ஹோட்டல் சார். கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கட்டும்னு நாங்களும் 100 நம்பர் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு பூரி பொங்கல் வடை வேணும்னா ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்றோம். என்ன குசு குசுன்னு? யாரு போன்ல? ஏதோ ராங் நம்பர் மேடம். போன போட்டு பூரி இருக்கா பொங்கல் இருக்கான்னு கேக்குறாங்க. எவனோ கலாய்க்கிறான், பயந்தாங்க. நீயா 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 என்ன வந்த உடனே நீயானு கமல் படம் ஓட்டிட்டு இருக்கற? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் கண்ணே. ஒரு தடவை ஹலோ சொல்லு பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. இங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுங்க இல்ல. தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது முகம் குப்புன்னு வந்திருக்கு. நான் கலவரன்னு ஃபோன் பண்ணும்போது இங்க ராங் நம்பர் சொல்லுது நீதானே? ஐயோ, கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணி வந்துட்டானே. நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு பாப்போம். இல்ல சார், நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு. ராங் நம்பர். ஏய், மிமிக்ரி பண்ணாத, ஓன் வாய்ஸ்ல சொல்லு. ராங் நம்பர். நீதான் இதே சொல்லுதா? யோ, ஏயா இப்படி பண்ண? கலவரத்துல 2 பேர் என்ன வெட்ட வந்தாங்க. உடனே நான் என் போனை எடுத்து 100க்கு டயல் பண்ணேன். ஐயோ, போலீஸ் தான் போன் பண்ணிட்டான்னு சொல்லி 2 பேரும் பயந்து போய் நின்னாங்க. நான் ஸ்பீக்கர் போன ஆன் பண்ணேன். கொய்யால நீ ராங் நம்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என் முதுகுல 30 வெட்டு வந்தாங்க.
என்ன சத்தம்? உலகத்திலேயே கலவரம்னு போன் பண்ணா ராங் நம்பர்னு சொன்ன முத போலீஸ் நீதாயா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆமா, இவர் யாரு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஏதோ பேஷன் டிவில நடந்து வர்ற பிகர் மாதிரியே வர்றாரு. ஆனா கடவுளே, இன்ஸ்பெக்டரை பார்த்தா பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்காரு. இந்தால பார்த்தா பப்புன் மாதிரியே இருக்கு. நானு உன்னை பார்த்தா பானிபூரி விக்கிற மாதிரியே இருக்கியா? என்னம்மா நிப்பாட்டு, கர்நாடக தானே? அது அப்பா, இப்ப நான் ஏன்டா? அட பாவிகளா, ஐயோ ஐயோ, மொத்தத்துல இது போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, ஏதோ நாடகோட்டையில புந்து மாதிரி இருக்குது. முதல்ல எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு போங்க. என்ன போன வாரம் கூப்பிட்டேன் வர மாட்டேன்ட்ட, புருஷங்கார வந்துட்டானா? சார் சும்மா ஹை, இருங்க சார். வெக்கத்தை பாரு. ஏய், சார் வணக்கம் சார். ஸ்டேஷன்ல ஒண்ணுக்கு போற, ராங் நம்பர்னு சொல்ற. மூஞ்சியும் மொகர கட்டையும் பாரு. நீ எல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு போக வேண்டியதானே? பா. ஏய், சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸ்ல சரக்கு வாங்கி வச்சிரு. சரி சரி சரி. பாபா. நல்ல வேலை, எல்லாம் சாஃப்ட் ஃபேஸாவே இருக்கு. சில்லறை இருக்கான்னு பார்த்துக்குவோம், இல்லைன்னா அவன் இறக்கி விட்டுருவான். ஐயோ திருட திருட புடிங்க 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 திருட புடிங்க புடிங்க புடிங்க. நீ கூட சேர்ந்து கத்துற, நீ போலீஸ் தானே, போய் புடிங்க. துப்பிய போட்டு லத்திய பிடிச்சாலும் போலீஸுங்கிறது மறந்துடுது. நில்லு. ஓடுறாம்பா வெறி பிடிச்ச வேங்க புள்ளிமான துரத்துற மாதிரி, காட்டு சிங்கம் கவரிமான துரத்துற மாதிரி. போலீஸ் ட்ரெயின்ல கூட நான் அப்படி ஓடுனது இல்லடா. நில்றா, தேன் கொண்டு தலையா. கிட்ட வந்தா பாரு, ஒரு விடுவேன். போலீஸே என்ன விரட்டுற? சொல்லுன்னு வச்சுக்க, கடல் சரிஞ்சிடும். எப்போ இப்படி ஆவேசப்படுற? நீ உன் வேலையை செஞ்ச, நான் என் வேலையை செய்ய வேணாமா? என்ன வேலை? இப்போ அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. எதுக்கு? இது பாருப்பா. 500 ரூபாய் பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டு வெறும் பர்ஸ் என்கிட்ட கொடுங்க. என் பணம் 500 ரூபாய் அதுல வச்சு நான் அவர்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கி. நல்லா கீதியா உன் கீலிங்கி பச்சை புடி பட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னதான் நான் பர்ஸை கொண்டே கொடுத்தாலும் திருட எங்கன்னு பப்ளிக் கேட்பாங்க. அதனால நான் உங்களை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி போறேன், நீங்க கதறி அழுதுட்டு வர மாதிரி வாங்க. என்னது? இல்ல இல்ல, அதுக்கு நான் தனியா பேட்டா கொடுத்துறேன் பிரதர். சரி சரி சரி, இப்படிதான் போலீஸ்க்கு அக்யூஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க, நல்லா சிவாஜி சிவகுமார் மாதிரி அழுங்க. காணமே சிங்க சிலிப்பாயிடுச்சோ. சாம்பார் வர்றாம்பார், மதம் பிடிச்ச யானைய மல்யுத்த வீர இழுத்துட்டு வர்ற மாதிரி வர்றாம்பார். யூ லைக் ஹிம்? பிக் அப் பிக் அப். டேய், 100 ரூபாய்க்கு நடி, 1000 ரூபாய்க்கு நடிச்சு காட்டி கொடுத்தாங்களா? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏய், நீயா ஸ்டேஷன் போய் நீயா லாக்கப்ல உட்கார்ந்துக்க போ. நான் வரேன் சார். ஆஹா, அரெஸ்ட் பண்ண திருடனே தானாவே போய் லாக்கப்ல உட்கார சொன்னேன். என் தானை தலைவன் கான்ஸ்டபிள் வேலு வாழ்க. டேய், நீ ஒரு கருப்பு விஜயகாந்தா. பிக் அப் பிக் அப். அவரே கருப்பு தானடா. எவன் பெத்த புள்ளையோ கல்யாணி முன்னாடி நம்ம இமேஜ நல்லா ஏத்தி விடுறான். தம்பி தம்பி, என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ்பா. திருடகிட்ட இருந்து பர்ஸை வாங்கி கொடுத்ததும் இல்லாம அதுல இருந்த ஒத்த 500 ரூபாய சில்லறையா மாட்டி வச்சிருக்கிறியே. யூ ஆர் கிரேட் பா. போட்டுருந்தாடா, ஃபுல்லுக்கு ஏற்பாடு பண்றேன். டேய் போலீஸ்டா. டேய், நான் சொல்ல பர்ஸ்ல பணம் வச்சு கொடுத்த போலீஸ் அது இதான்டா. சார் வணக்கம் சார். வணக்கம். ஐயோ இவனா? சார் சார் நில்லு சார். சார் உள்ள வாங்க சார். சார் குத்தோல கட்டி கொடுத்து மாமா. இப்படி வாடா, இப்படி வாடா. லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கியாச்சுல? வாங்கிட்டேன். வேணாடா, ஹலோ. வர்றாம்பார் என் புலிக்குட்டி. எந்நேரமும் யாரையாவது ஒரு அக்யூஸ்ட விரட்டிக்கிட்டே இருக்கான். நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேன்னா இந்நேரம் அவனை கல்யாணம் பண்ணி பன்னிக்குட்டி மாதிரி 10 புள்ளைய பெற்றிருப்பேன். அப்படியே அவன மாதிரியே ஜெராக்ஸா. வாட் எ பவர்ஃபுல் பாய். பிக் அப் பிக் அப். பாய் பாய்.
அம்மா அம்மா என்னடா இந்தாம்மா மாச சம்பளம் இதை கொண்டு போயிட்டு பத்திரமா வை. இதை கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாட அந்த முனீஸ்வரனுக்கு தான் தெரியும். உனக்கு பிடிக்கலனாலும் எங்களுக்காக போலீஸ் வேலையில சேர்ந்திருக்கேன். உனக்காகவும் தங்கச்சியில என்னாலும் கஷ்டப்படுவேன். அண்ணே அப்படியே எனக்கு ஒரு ஸ்கூட்டி, எனக்கு சைக்கிள், கடன் அடிச்சிட்டு எல்லாம் வாங்கி தரேன். கொஞ்சம் பொறுங்கடி. ஸ்கூட்டி என்ன, காரே வாங்கலாம். உங்க அண்ணன் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் ஜோடி பொருட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், அதிர்ஷ்ட தேவதை நம்ம வீட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்ட போகுது. சொன்ன ஒண்ணு தட்டிடுச்சு, கதவை தர்றா. வீட்டுக்கே வந்துட்டாங்களோ? நீங்க எப்படி இங்க? வாடா. என்ன சார், நீங்க போய் திருடனை பிடிக்காம விட்டுட்டீங்களே? நான் திருடலம்மா, என் வீட்டு குத்தோலக்கு சரக்கடிக்க பத்தாம எடுத்துட்டு போறேன். சார் சொல்லுங்க சார். செட் அப் யுவர் மவுத் யூ ட்ரங்கன் மங்கி. மேடம் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டு இருக்க. இது என்ன புது கதையா இருக்கு? குத்தோலக்கு மேடத்து கிட்ட குறா குறா. நம்ம குத்தோலக்குல இவன் விளக்கத்தை பாக்குறானே. நாளைக்கு உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு ஸ்டேஷன்ல குத்தோலக்கு வாங்கிட்டு போச்சு. போ சார், இதெல்லாம் போ. ஸ்டூபிட். என் குத்தோலக்கு பிடிங்க யார்கிட்டயே கொடுத்து என் பொண்டாட்டி ஒன்று வாங்க சொல்றாரு. பாவாடை தவணையில நீங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கீங்க, காக்கி சட்டையில நான் கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கேன். எப்படி? நொப்படி தல்றா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. கல்யாணி, வாட் ஏ காட்ஸ் கிரேஸ். நேத்து ராத்திரி தாம்மா நீ கையில குத்து வழக்க புடிச்சுக்கிட்டு எங்க வீட்டு மருமகளா வர்ற மாதிரியே கனவு கண்டேன் இல்லடி? பொறைக்கே ஃபோர்ஸா துரத்தும், கறிக்கு என்ன பண்ண போதும், நைஸ் ஐஸ் ஆயிரும். காலப்பைரவா, என் கறியை காப்பாத்து. ஐயோ அறிவுதான் உனக்கு. அந்த இடத்துல பறக்க விட்டுருச்சே. நகர நகர. ஐயோ ஐயோ. கறியை கொடுங்க சார். சார் சார், 1/2 கிலோ கறி சார். சார் சொல்றீங்களா? தமிழோட போலீஸ் என்ன தேடிட்டு இருக்க? நீ கறி தெரியும்? ஏன் கறியை நான் தரேன், நீங்க யாரு சார்? பர்மா குமாரா, என்னையா பிடிக்க பாக்குறேன்? நீங்க தான் பர்மா குமாரா? சத்தியமா நீங்க எனக்கு தெரியாது சார். 1/2 கிலோ கறிக்கு ஆசைப்பட்ட டாமி என்ன கோத்து விட்டுரு சார். ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். இல்ல யோ வேலை சார், நீ கையை கீழ போடியா. லாக் பண்ணியா அவனை, லாக் பண்ணியா. ஓகே சார். 10 போலீஸ் தடுமாறிட்டு இருந்த நேரத்துல ஏர்லயே வந்து தட்டி விட்டு பள்ளத்துல லேண்ட் ஆன பாரு. நீ சூப்பர்மேன்டா. டேய், கூடிய சீக்கிரத்துல நீ சிட்டிக்கே கம்சர்டா. இந்த மூஞ்சாடா பர்மா குமார பிடிச்சது? இவன் இல்லண்ணே, சுரேஷ் எஸ்ஐ பர்மா குமாரை தத்திட்டு போகும்போது இது குறுக்க பூந்து பள்ளத்தை தள்ளி விட்டுடுச்சுண்ணே. குமார் மாட்டினதுக்கு சுரேஷ் எஸ்ஐ தானே காரணம். வேலு, ரியலி we are all very proud of you. உன்னை நினைச்சா உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆரம்பிச்சுட்டாயா செட்டு தோசை வாய. மிகப்பெரிய அக்யூஸ்ட பிடிச்சிருக்கு. சோ கான்ஸ்டபிளா இருந்த உன்னை டிபார்ட்மெண்ட் டைரக்டரா இன்ஸ்பெக்டரா ஆக்கியிருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வேலு, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போறேன். இனிமே இந்த ஸ்டேஷனுக்கு நீ தான் இன்ஸ்பெக்டர். ஏண்டா அடிப்பட்டவன் நான், நீ ஏண்டா அழுகுற? வணக்கம் வைக்கும்போது முட்டியை முக்காடிக்கு தூக்கணும், 3 அடிக்கு தூக்கணும். முன்னாடி இருக்கிறவன் பாதிக்கப்படுவான்னு உனக்கு தெரியாது? இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இல்ல, கிஃப்ட் எதுவும் இல்லையான்னு கேட்டேன். என்ன கிஃப்ட்? என்ன என்ன வாயில மாவாட்டுறீங்க? இல்ல, ரொம்ப
ரொமான்ஸா உன்னை பார்த்தேன். லவ் கட் ஆயிடும் பரவாயில்லையா? ஐயோ நோ கட், ஒன்லி ஜாயிண்ட். இது பாருங்க, இந்த ரொமான்ஸா பாக்குறது, அன்பா பாக்குறது, ஆசையா பாக்குறது, பண்பா பாக்குறது, பாசமா பாக்குறது, வெக்கப்படுறது, துக்கப்படுறது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் என்கிட்ட வேண்டாம். ஃபேஸ ஃபிளாட்டா வச்சுக்கிட்டாலே போதும். அதுதான் நம்ம லவ்வுக்கு நல்லது. வரட்டுமா இன்ஸ்பெக்டர் சார்? கல்யாணி, கல்யாணி, கல்யாணி. வெயிட் கிஸ்.